வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக இந்த ஆன்மீக விழாவில் கலந்து கொண்ட ஆன்மீக பக்தர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் மற்றும் அனைத்து துறவிகளுக்கும் அடியேன் ஆண்டாள் பாஸ்கரின் மனமார்ந்த நன்றிகள். பிரச்சாரத்தையும் நடத்தி வருகின்றது. கடந்த 2011 கடந்த ஆண்டு வரை காவிரி நதிக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் குடகிலிருந்து பூம்புகார் வரை யாத்திரையை நடத்தி விழிப்புணர்வு விஷயங்களை தெரிவித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக வைகை நதிக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வைகை பெருவிழா என்ற ஒரு பெரிய விழாவினை 12 நாட்கள் எடுத்து நடத்தினோம். அப்பொழுது தண்ணீர் இல்லாத இந்த நதி விழா முடிந்து 41வது நாள் தண்ணீர் வர ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. காரணம் சன்னியாசிகளுடைய வேண்டுதல். அது மட்டுமல்ல, இந்த மதுரை மக்களுடைய அன்பான பக்தியும் கூட. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம், நீர்நிலைகள் எல்லாம் எங்கெல்லாம் பார்க்கின்றீர்களோ பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் கையை எடுத்து தொழுது, அது எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மதத்தில் சொல்லப்பட்டபடி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நீரானது நமக்கு அடுத்த பல தலைமுறைகளுக்கு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நீரையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வைகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த மாதிரி ஆடி 18 அன்னைக்கு உற்சவத்தை நடத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அந்த கழிவுகள் கலக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ வரும்பொழுது பார்க்குறோம், நம்ம அரசு மருத்துவமனை கழிவுகள் நேரடியாக இந்த வைகையில் கலக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பல்வேறு மருத்துவமனை கழிவுகள் இதில் நேரடியாக கலக்கிறாங்க. மக்களும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குப்பைகளை சேர்த்திட்டு இருக்காங்க. நீர்நிலைகளில் எந்த விதமான குப்பைகளையும் நம்ம சேர்க்காமல் இருக்கிற வரைக்கும் நீர்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். குப்பைகள் மட்டும் கிடையாது, மரங்களினுடைய உபயோகத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம வாழக்கூடிய இடம் ஒரு 300-350 சதுரடி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு 1500, 2000, 3000 சதுரடி எல்லாம் வீடை கட்டிட்டு இயற்கையை அழித்து நாம் நம்முடைய செல்வங்களை வீணடித்து நாம் சுகமாக இருக்கணும்னு நினச்சி அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சுவாமி ஆத்மானந்த சரஸ்வதி. ஆமாம், தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 6 வருஷமாக வைகை பெருவிழா நடத்திட்டு இருக்கோம். இது ஆரம்பத்தில் புட்டுத்தோப்பு ஏரியாவில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தில் இருந்து ஒரு 13 திருவிழா மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் மதுரை வாழ் மக்கள் அத்தனை பேரையும் அழைச்சி பெரிய பெரிய மகான்கள், அரசியல் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வைகை நதியை ஆடி மாதம் 18ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் இங்கே ஆரத்தி எடுக்க முடிவெடுத்து இப்போ 6வது வருஷம் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழாவாக இன்றைக்கி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் பெருந்திரளாக இந்த யானைக்கல் பள்ளத்தில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நல்ல கூட்டம் திரளாக கங்கையில் எப்படி ஆரத்தி நடைபெறுமோ அதே போல் இங்கே 7 சாது சந்நியாசிகள் மேடையில் ஏறி அதே போல் ஆரத்தி எடுத்து வைகை அம்மனை வழிபட்டு எல்லா மக்களும் பரவசத்தில் ஆழ்த்தினார்கள். இந்த ஒரு பிரம்மாண்டம் எல்லாருமே ரொம்ப குதூகலமாக இருக்கும். இன்னைக்கு இந்த வைகை பெருவிழாவில் அகில பாரதிய சன்னியாசி சங்கம் தலைவராக இருக்கக்கூடிய ராமானந்த சுவாமி, அப்புறம் செயலாளர், பொருளாளர் எல்லா சுவாமிகளும், சேலத்திலிருந்து ஆத்மானந்த சுவாமி மற்றும் தென்காசி ஜீயர் சுவாமிகள், அப்புறம் நிறைய சாது சன்னியாசிகள், ஜீயர்கள், மடாதிபதிகள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. அதில் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000-லேருந்து 4000 மக்கள் என்னுடைய மதிப்புக்கு கலந்துக்கிட்டாங்க. காலை, மதியம், இரவு 3 நேரமும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மிக விமர்சையாக நடைபெற்றது. என்னுடைய பேர் ஆண்டாள் பாஸ்கர் சுவாமி. நான் மதுரையில் சிம்மக்கல் ஏரியாவில் பஜனை மடம் வச்சுருக்கேன். அந்த பஜனை மடத்தில் மாதர்களுக்கு நிறையா நாம சங்கீர்த்தனம், விளக்கு பூஜை போன்ற நிறைய விஷயங்களை என்னுடைய மனைவியை வைத்து நாங்கள் இதை ஒரு கைங்கரியமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். சாது சன்னியாசிகள் யார் வந்தாலும் அந்த மடத்தில் தங்கிக்கிறதுக்கும் அவள் பிரசாதம் சாப்பிட்டுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி அதை ஒரு கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். வணக்கம். VHP நியூஸ் செய்திகள்.
இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.